வணக்க நண்பர்களே. நிறைய பேர் குலதெய்வம் கோயிலில் தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணுறீங்க, சிறப்பு. நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. ஆனால் அபிஷேகம் பண்ணி முடிச்ச பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அங்கேயே உட்காந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை உள்ளே கோயிலுக்குள்ளேயே போட்டுறீங்க. அப்போ அந்த இடம் என்ன குப்பையாயிருது. நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலை சுத்தமாக வைக்காமல் தோலை சாப்பிட்டு உள்ளே போட்டீங்கன்னா அது கோயில் அசுத்தமாயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல அருள் கிடைக்குமா? இன்னொன்று தேங்காயை அங்கேயே உட்காந்து தட்டி சாப்பிடுங்க. தட்டும்போது அந்த சிரட்டா எங்கேயில போட்டுருங்க, சின்ன சின்ன தூளெல்லாம் கிடக்கு. அப்போ கோயிலுக்குள்ளே யாராவது சாமி கும்பிட வரும்போது அவங்க காலில் குத்துது. குத்தும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் புண்ணிய தேடி கோயிலுக்கு வரலாம், பாவத்தை சேகரிக்கிறீங்க. அந்த பாவ செயல் நமக்கு தேவையில்லையே. ஒருத்தவங்க காலில் குத்தும்போது அது பாவம் தான் நம்மளுக்கு. அதனால் நல்ல அருள் வேணும்னா தயவு செய்து கோயிலுக்கு வரும்போது கோயிலுக்குள்ள குப்பை இருந்தாலும் எடுத்து வெளியில போடுற எண்ணத்துல வாங்க. உங்க குலதெய்வம் கோயிலை நீங்க தான் சுத்தமா வைக்கணும், அடுத்தவங்க வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றீங்கன்னா, கோயில் செவத்துல பேர் எழுதுறீங்க. சின்ன பிள்ளைங்க பேர் எழுதுனாலும் வேடிக்கை பார்க்குறீங்க, பெரிய ஆளுகளும் பேர் எழுதுறீங்க. ஏன்னா அப்பதான் சாமிக்கு நம்ம பேர் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு எழுதி வைக்கிறீங்க. அது தவறு. சாமியோட செவத்துல நீங்க அசுத்தம் பண்ணி உங்க பேரை எழுதும் போது அதுவும் ஒரு பாவ செயல். அந்த செயலை செய்யாதீங்க. உங்க கோயிலை நீங்க சுத்தமா வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்க குப்பையை அள்ளி வெளியே போடுங்க. சுத்தமா வச்சீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்.